أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வசனங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம். அல்-ஹிஜ்ர் அத்தியாயம் 59. அப்போ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் வர்றாங்க, சுப செய்தி சொல்றாங்க. அந்த சுப செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு கேக்குறாங்க, நீங்க வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கல. லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய சமுதாயமும் அத்துமீறி போற காலத்தினால அவங்களுக்கு தண்டனையை குடிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம். இப்ப அடுத்து இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தின செய்தியை நம்ம பார்க்கலாம். ஹசினமா. பிறகு அந்த தூதர்கள் லூத்திடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்றவர்களாய் இருக்கிறீர்களே என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இல்லை, எதனை குறித்து இவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அதனை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் சத்தியத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றோம். நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம். எனவே நீர் இரவு சற்று இருக்கும் போதே உம்முடைய குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு வெளியேறிவிடும். மேலும் நீர் அவர்களை பின்தொடர்ந்தே செல்லும். உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம். எங்கு செல்லுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்படுகின்றதோ அங்கு நேராக செல்லுங்கள். மேலும் விடுவதற்குள் இவர்கள் அனைவரும் வேரோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற நமது இந்த முடிவை நாம் திட்டவட்டமாக அவருக்கு அறிவித்து விட்டோம். இதற்குள்ளாக ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தவராக லூத்திலும் வந்து சூழ்ந்தனர். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், சகோதரர்களே, இவர்கள் என்னுடைய விருந்தார்கள். என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அதற்கு அவர்கள், ஊர் உலகத்துக்கெல்லாம் நீர் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்று நாம் பலமுறை உம்மை தடுக்கவில்லையா என்றார்கள். அதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் எதையும் செய்தே தீர வேண்டும் என்றால் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கின்றனர் என்று கூறினார். நபியே, உம்முடைய உயிர் மீது ஆணையாக சந்தேகமின்றி அவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் சிக்கி அதில் தங்களை மறந்து தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் விடியும் வேளையில் பயங்கரமான பேரோசை ஒன்று அவர்களை தாக்கியது. மேலும் நாம் அவ்வூரை தலைகீழாக பொறிற்றோம். மேலும் அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களை பொழியச் செய்தோம். திண்ணமாக இந்நிகழ்ச்சிகளில் நுணுக்கமாய் சிந்திப்பவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் முதன்மை சாலையிலேயே அமைந்துள்ளது. நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய பாத்தீங்களா, அப்போ அந்த வானவர்கள் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகிய விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அறிவிச்சு கொடுக்கிற வரைக்கும் இறை தூதர்கள்ங்கிறது தெரியல, வானவர்கள்ங்கிறது தெரியல. அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, விருந்தாளிகளை எல்லாம் கேவலப்படுத்திடாதீங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க, என்னுடைய பெண் மக்கள் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு. ஆனாலும் அவங்க கேட்கல. கடைசியில நம்ம இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி சூறாக்கள்ல படிச்சிருக்கோம், விளங்கியிருக்கோம். அப்படிங்கறதுனால ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா, அந்த ஊர் மக்களை அப்படியே தலைகீழா புரட்டிட்டான். விடியறதுக்குள்ள வேரோடு புடுங்கி எறியப்பட்டதா ஆக்கிட்டான். அவங்க மேல சுடப்பட்ட கற்களை அல்லாஹ் வீசி அடிச்சான். எந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களா லூத்துடைய இல்லத்துக்கு வந்தாங்களோ அல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா சொல்றான், இதுல உங்களுக்கு அந்த ஊரை தலைகீழா புரட்டிட்டோம், சுடப்பட்ட கற்களை பொழிய செஞ்சோம். இந்த நிகழ்ச்சியில நுணுக்கமா சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான படிப்பினை இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், இது சட்டப்பூர்வமா ஆக்கப்பட்ட ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் செய்த கொடுமையான பாவச் செயல். அவைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அல்லாஹுடைய சாபத்திற்கும் கோபத்திற்குரியான செயல்கள்ங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்னதுல இருந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஸ்கூல்ல பாடமாவும் வச்சு நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்ல, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பயங்கர அழிவுக்கு உள்ளாக்கப்பட்ட சமுதாயம் இந்த தீமைகளை செஞ்ச சமுதாயம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நுணுக்கமா சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் நீங்க நாடு போய் வரக்கூடிய இடத்துகள்ல தான் இருக்கு. இதெல்லாம் போய் சுத்தி பாருங்க.
நம்பிக்கையாளர்களுக்கு இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை இருக்குங்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து படிங்கம்மா. சின்னமாக ஐக்கியவாசிகள் அக்கிரமக்காரர்களாய் இருந்தார்கள். எனவே நாம் அவர்களையும் பழி வாங்கினோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விரு சமூகத்தாரின் பாலடைந்து போன பதில் அனைவரும் அறியக்கூடிய பாதையில் இருக்கின்றன. ஹிஜ்ர்வாசிகளும் இறை தூதர்களை பொய்யர்கள் என கூறினார்கள். நாம் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு அருளி நம்முடைய சான்றுகளை காட்டினோம். ஆனால் அவர்கள் அவை அனைத்தையும் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து அவற்றில் எவ்வித அச்சமுமின்றி நிம்மதியாக இருந்தார்கள். இறுதியில் கடுமையான பேரோசை ஒன்று அதிகாலையில் அவர்களை தாக்கியது. அப்போது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. நாம் வானங்களையும் பூமியையும் இன்னும் அவற்றில் இருக்கின்ற அனைத்தையும் சத்தியத்தின் அடிப்படையிலேயே அன்றி படைக்கவில்லை. சின்னமாக இறுதி தீர்ப்பு நாள் வரத்தான் போகிறது. எனவே நபியே, நீ அவர்களுடைய முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாமல் கண்ணியமான முறையில் விட்டுவிடும். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான் பாருங்களேன். அப்போ இந்த ஹிஜ்ர்வாசிகள் இந்த வசனத்துக்கே இந்த சுப்ஹானல்லாஹ் இந்த சூறாவுக்கே உரிய விஷயங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஐக்காவாசிகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அநியாயம் செய்யும் போது அவங்களையும் நம்ம பழிவாங்கணும். இந்த இரு சமூகத்தாரும் பாலடைந்து போன பகுதியில அனைவரும் அறியக்கூடிய பாதையில இருக்கிறாங்க. ஐக்காவாசிகள் யாரு? சாயிப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சமுதாயம். அதுக்கடுத்து பாருங்க ஹிஜ்ர்வாசிகள். ஹிஜ்ர்வாசிகளுக்கு நம்ம இறை தூதர் அனுப்பணும். அவங்களும் பொய்ன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சோம்? நம்முடைய வசனங்களை அவங்களுக்கு சான்றா காட்டணும். ஆனா அவங்களும் அதை புறக்கணிச்சாங்க. மலைகளை குடிஞ்சு வீடுகளை எல்லாம் கட்டி இருந்தாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க. இறுதியில கடுமையான பேரோசையில அதிகாலையில அவங்கள தாக்குச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க சம்பாதிச்சு எதையாச்சும் எடுத்துட்டு போனாங்களா? ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் சொல்றான், பாருங்க அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பாருங்க, இதுல எல்லாம் பல படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமியை சத்தியத்தோட அடிப்படையில படைச்சிருக்கான். இறுதி தீர்ப்பு நாள் வரத்தான் போகுது. நபியே, இவங்களுக்கு அவர்களுடைய முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாம நீங்க கண்ணியமான முறையில விட்டுருங்க. நீங்க முறையற்ற செயல்களை செய்றீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்றீங்க, வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுக்கு அழிவு இவ்வளவு இருக்குன்னு சொல்லியாச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தை எதுக்காக அழிக்கப்பட்டாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே ஒழுங்கற்று இருக்கிறாங்களா? விட்டுருங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்துமா. சின்னமாக அதிபதி அனைத்தையும் படைத்தவனும் நன்கு அறிந்தவனும் ஆவான். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் சின்னமாக உமக்கு வழங்கியுள்ளோம். நாம் இம்மக்களில் பல தரப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கும் வாழ்க்கை வசதியை நீர் ஏறிட்டும் பார்க்காதீர். இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர். இவர்களை விட்டுவிட்டு நம்பிக்கையாளர்களின் பேரில் பணிவுடனும் கனிவுடனும் இருப்பீராக. சின்னமாக நான் தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை கூடியவனே என்று சத்தியத்தை ஏற்க மறுப்போரிடம் நீர் கூறிவிடும். இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்துவர்களுக்கு நாம் அனுப்பியிருந்த எச்சரிக்கை போன்றதாகும். அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளாக பிரித்து விட்டிருந்தார்கள். உம் இறைவன் மீது ஆணையாக இவர்கள் அனைவரையும் நான் நிச்சயமாக விசாரிப்போம். இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. எனவே நபியே, உமக்கு கட்டளையிடப்படுகின்றவற்றை வெளிப்படையாக கூறிவிடும். மேலும் இணை வைப்போரை சிறிதும் பொருட்படுத்தாதீர். உம்மை ஏளனம் செய்கின்ற இந்த மக்களை கவனித்துக் கொள்ள உமக்காக நாமே போதுமாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடன் மற்றவர்களையும் கடவுளாக்குகின்றவர்கள் விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள். உண்மை குறித்து இவர்கள் கூறும் கூற்றுகளால் உமது உள்ளம் வருந்துவதை திண்ணமாக நாம் அறிவோம். அதற்கான நிவாரணம் இதுதான். இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. அவன் முன் சிரம் பணிவராய் திகழ்வீராக. மேலும் கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை இறைவனுக்கு அடிபணிந்து கொண்டிருப்பீராக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைராமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில இந்த வசனத்துகளை அழகான முறையில அல்லாஹ்க்கு சொல்லி காட்டுறான். நீங்க நபியே, உங்களுடைய அனைத்தையும் படைத்த உங்களுடைய அதிபதி எல்லாத்தையும் நன்கு அறையக்கூடியவனா இருக்கான். யார் நல்ல வழியில நடக்கிறாங்க, யார் வழிகட்டு போறாங்க, யார் அராஜகம் பண்ணக்கூடியவர்களா இருக்காங்க, சத்தியத்தின் அடிப்படையில அவன் படைச்சு இவ்வளவு அழகா சொல்லி இருந்தோம் எப்படி எல்லாம் இருக்காங்கிறத அவன் அறியக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகது ஆத்தைனாக சபஅன் மினல் மஸானி வல் குர்ஆன அதீம். மகத்துவமான திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்களை
மகத்துவமிக்க குர்ஆனையும் நிச்சயமா உங்களுக்கு நான் கொடுத்தோம். எடுத்ததோட அல்லாஹ் நாம தான் இந்த வகையை கொடுத்தோம், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காக. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறோம்? பர்லு 17, பாக்கி எத்தனை ரக்காயத்து சுன்னா முஅக்கதா 12, அதுக்கு மேல மத்த சுன்னத்துக்கள் இகாமத்துக்கும் பாங்குக்கும் இடையில ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நம்ம பர்ல் நஃபில் தொழுகிறது, சுன்னத்து தொழுகிறது, அடுத்து அதிகப்படியா பர்ல் நஃபில் தொழுகிறது பர்லுக்கு பின்னாடி. இவ்வளவையும் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப எந்த ஒரு தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படலையோ அந்த தொழுகை கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை உம்முல் குர்ஆன், குர்ஆனோட தாய், அந்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்களையும் இந்த மகத்துவம் மிக்க அதை தொடர்ந்து வரக்கூடிய குர்ஆனையும் உங்களுக்கு நம்ம தான் கொடுத்திருக்கோம். அதுல நீங்க கேட்டீங்கல்ல, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அல்லாஹ் ஒன்னே வணங்குறேன், உன்கிட்டே உதவி தேடுறேன். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அந்த நேர் வழிதான் இந்த முழு குர்ஆனும். மகத்துவமிக்க இந்த குர்ஆன் அதையும் கொடுத்தது யாரு தெரியுமா? நான் தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த வசனங்களையும் மகத்துவமிக்கு குர்ஆனையும் கொடுத்த எங்களுடைய ரப்பே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அதன் வழி எங்களை நடக்க செய்ய அல்லாஹ், அதன் வழி எங்களை வாழச் செய்ய அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்தனையும் வாரிசுகளையும் அதன்படி வாழ கிருபை செய்ய அல்லாஹ். எங்கள் ஊர் மக்களுக்கு இந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். மற்ற மக்கள் இதையெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய அருள் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, நம்ம இந்த மக்கள்ல பல தரப்பட்ட மக்களா படிச்சிருக்கோம், வாழ்க்கை வசதிகளை கொடுத்திருக்கோம். அதையெல்லாம் நீங்க ஏற்று கூட பார்க்காதீங்க. அவங்கள பார்த்து நீங்க நிலக்குலைச்சு போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க. நம்பிக்கையாளர்களோட நீங்க பணிவோட கனிவோட இருங்க. சுப்ஹானல்லாஹ். மோமின்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்கள் ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? அன்பா, பணிவா, இரக்கமா, கனிவோட நடந்துக்கணுமா? சில கருத்து வேறுபாடு இருக்கலாம், சில கூடுதல் குறைவு இருக்கலாம். நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய வழிகாட்ட கொடுக்குறாங்க பாருங்களேன். நம்பிக்கையாளர் கூட பணிவா கனிவோட இருக்கணுமா? பணிவாவும் அப்படியெல்லாம் போனா என் பிரஸ்டீஜ், என்னுடைய தராதரம், என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம், அழகிய பண்பு எது? பணிவு, கனிவு. சுப்ஹானல்லாஹ். பணிவோடையும் கனிவோட ராய்ஸ் அல்லாஹ் தஆலா பேசுறான் பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். பணிவோடையும் கனிவோடையும் இருங்க. நிச்சயமா நான் தெளிவா எச்சரிக்கக்கூடிய ஒரு இறை தூதரா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை மறுக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு எந்த எச்சரிக்கை இந்த இந்த எச்சரிக்கை இருக்குல்ல, நம்ம அன்சல்னா நாம் இறக்கி வச்சிருக்கக்கூடியது அலல் முக்தஸிமீன், அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அனுப்பி இருக்கிற எச்சரிக்கை போன்றதா இருக்கு. அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளா பிரிச்சுட்டாங்க. உன் இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அனைவரையும் நிச்சயமா நம்ம விசாரிப்போம். ஏன் இத்தனை பிரிவா பிரிச்சீங்க? நீங்க எல்லாம் மார்க்கத்தை படிச்சிருந்தீங்கல்ல, நீங்க எல்லாம் மார்க்கத்தை விளங்கி இருந்தீங்கல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட சிஃபத்துக்கள் கொண்டவன்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இருந்தீங்கல்ல, எல்லாத்தையும் படிச்சு ஏன் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்காக கூட்டம் கூட்டமா கூறு கூறா தனித்தனியா பிரிச்சு, இது எங்களோடது, அது உங்களோடது, இது என்னோடது, என்ன ஆச்சு உங்களுக்கு? அல்லாஹ் தஆலா கேக்குறான். எல்லாரையும் விசாரிப்போம். ஏன் இப்படி பிரிச்சீங்கன்னு விசாரிப்போம். இவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கிறதையும் கேட்போம்னு அல்லாஹ் சொல்றான். பயமா இருக்கு. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அனைவரும் உங்களுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்களா ஆக்கி வைக்கலாம். உங்களுடைய எங்களுடைய உயிரிலும் மேலான அந்த இறுதி தூதரை பின்பற்றி வாழக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை அல்லாஹ். ரப்பே, இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி கூறு போட்டீங்கன்னா எல்லாம் கேட்பானா? என்னமோ கண்ணு முன்னாடி நிக்க வச்சு கேட்கிற மாதிரி இருக்கு. எனவே நபியே, உமக்கு கட்டளையிடப்பட்டதை வெளிப்படையா இந்த மக்களுக்கு சொல்லிருங்க. இனிவி சிறுக்கும் பொருட்படுத்தாதீங்க. அவங்க போயிட்டு போறாங்க, அவங்களுக்கு நம்ம கணக்கு வாங்கிக்கிருவோம். அது மட்டும் இல்ல, உங்களை ஏளனம் செய்யறாங்கல்ல, உங்களை எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்றாங்கல்ல, இந்த மக்களை கவனித்துக்கொள்ள உமக்காக நாமே போதுமானவனா இருக்கோம். உங்களுக்கு உங்க சார்புல நாம அவனை கவனிச்சுக்கிறோம். அதனால நீங்க கவலைப்படக்கூடிய கல்விக்கு மருந்து அல்லாஹ் சொல்றான் பாங்களேன்.
நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வோட மத்த கடவுள்களை இருக்கிறாங்கன்னு சொல்லி போகாதீங்க. அல்லாஹ்வோட மற்றவர்களையும் கடவுள்களா ஆக்குறாங்கல்ல, விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். உம்மை குறித்து இவங்க சொல்லக்கூடிய கூற்று உங்களுடைய உள்ளத்தை வருத்துவதை நிச்சயமா அறிவோம். இவர் சூனியோன்னு சொன்னாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. இன்னைக்குமே பாருங்களேன், இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடியவர்கள இவ்வளவு நாளா நல்லாதாம்மா இருந்தான், என்னமோ எங்கேயோ போயிட்டு வந்தான், இப்ப எல்லாம் பள்ளிக்கு பயான் கேட்க போறேங்கிறான். அந்த அவர் இருக்கிறாள், அவர் பயானையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப மண்டைக்கு அடிச்ச மாதிரி என்னமோ மூலகுளம் நம்ம பேசுன மாதிரி பேசுறாமா. நல்லா இருந்த பையன் முக்கா காலுக்கு பேண்ட் போடுறாமா, வலுவலுன்னு அழகா ஆம்பளையது பொம்பளையதுன்னு தெரியாம செவ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தாடி எல்லாம் வைக்கிறாமா. இந்த பிள்ளையும் ஒழுங்காதான் இருந்துச்சு, இப்ப புர்கா போடுறேங்குது, யாரு முன்னாடி வர மாட்டேங்குது, ஹலாலுங்குது, ஹராம்ங்குது, மஹரம்ங்குது, என்னென்னமா பேசுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இல்லாமல் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி சொல்றது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குதா, கவலையை கொடுக்குதா, அதுக்கு ஒரு மருந்து சொல்லவா? அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க வருந்துறத நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை அழகான முறையில செலவழிங்க, செயல்படுங்க, உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். அதுக்கு நிவாரணம் எதுவும் தெரியுமா? உங்களுடைய ரப்ப புகழுங்க, விக்ரு செய்யுங்க, அவனுக்கு சுஜூது செய்து சிரம் பணிந்து வாழுங்க. நிச்சயமா கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வர இப்போ நமக்கு கடைசி நேரம் எது? சக்கராத். மத்த உலகத்துக்கு கடைசி நேரம் எது? இறுதி முடிவு. அந்த கடைசி நேரம் வரைக்கும் உங்களுடைய ரப்புக்கு அடிபணிந்து அவனை புகழ்ந்து அவனை துதித்து அவனுக்கு சுஜூத் செய்து காலை மாலை அழகான முறையில திக்ரு செஞ்சு வாழுங்க. உங்களுக்கு நிம்மதி இருக்கு, அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த காயத்துக்கெல்லாம் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் மருந்து இருக்குங்கிறத நான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். வேற ஒரு வசனத்துல பார்த்தோம்ல, உள்ளங்கள் அமைதி அடைவதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரினால். அப்ப நமக்கு கவலையா, கஷ்டமா, வருத்தமா, யாரோ ஒருத்தவங்க என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்குன்னு ஏசுறாங்களா, பேசுறாங்களா, நம்மள கிண்டலா பாக்குறாங்களா, கேலியா பாக்குறாங்களா, 4 பேர் பார்த்து சிரிக்கிறாங்களா, நம்ம என்ன செய்வோம்? யா அல்லாஹ், உனக்கா இந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றி பிற மக்களுக்கு சொல்றேன். யா அல்லாஹ், இதை நீ கேட்டுக்கிறதுக்கு போதுமானவன் சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னும் ஏராளமான திக்ர் காலையில மாலையில அல்லாஹ்வுடைய தூதர்கள் சந்தர்ப்ப நேரத்துங்கள்ல ஓதக்கூடிய திக்ர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அழகிய முறையில அந்த திக்ர்களை செய்து உள்ளத்திற்கு அமைதியும் நிம்மதியும் அடையக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க இந்த மார்க்கம், இந்த நியமத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும், இந்த அழகிய வழிகாட்டுதலுக்கும் நன்றி உள்ளவர்களாக அந்த ரப்புக்கு சுஜூது செய்து வாழக்கூடியவர்களா இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை அழகான முறையில் செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய வாரிசுகளையும் அப்படிப்பட்டவர்களா ஆக்கி வைப்பாயாக. இதை அழகிய முறையில் பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.